இந்த மனுஷனை மட்டும் நாங்கள் பார்க்கலனா இப்போ நாங்கள் 2 பேரும் உயிரோடு இருந்திருக்க மாட்டோம். ஹல்லேலூயா. பரமலோகத்தில் இருக்கும் பரமபிதாவே, நான் செய்ய போகும் இந்த பாவ செயலிலிருந்து எனக்கு பாவமன்னிப்பு அளிப்பாயாக. எல்லாம் வல்ல கர்த்தாவே, என்னை ஏற்றுக்கொள். ஹல்லேலூயா. ப்ரோ ஐயோ, கொஞ்சம் விட்டுருந்தா செத்துருப்பேயா. சாரி ப்ரோ, ஏதோ சத்தம் கேட்டுச்சு, அதான் பார்க்க வந்தேன். ஆமாம், மேலே என்ன பண்ணுறீங்க? நான் சூசைட் பண்ண வந்தேன். என்ன இப்படி பார்க்குறாங்க? ஆமாம், நீங்கள் எதுக்கு வந்தீங்க? நானும் சூசைட் பண்ண தான் ப்ரோ வந்தேன். ஓ அப்படியா? அப்போ 2 பேர் சேர்ந்து சூசைட் பண்ணலாமா? ப்ரோ, சேர்ந்து சூசைட் பண்ணுற மாதிரி லவர்ஸா? ஓ ஆமாம். அப்போ நீங்கள் அங்கே சூசைட் பண்ணுங்கள், நான் இங்கே சூசைட் பண்ணுறேன். சே ப்ரோ, ஒரு நிமிஷம் பேசணும். என்னாச்சு ப்ரோ, கூப்பிட்டீங்க? இல்லை ப்ரோ, எப்படியோ சாகத்தான் போகிறோம், அதான் பேசிக்கலான்னு. என்னது? நீங்கள் எதுக்கு சூசைட் பண்ண வந்தீங்க? அது வாழ்க்கையே ப்ராப்ளம் தான் ப்ரோ. அம்மா, நீங்கள் சூசைட் பண்ண வந்தீங்க? லவ் தான் ப்ரோ. நானும் அவளும் 5 வருஷமாக சின்சியராக லவ் பண்ணிட்டுருந்தேன். அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். திடீர்னு நான் அவாய்ட் பண்ணிட்டா. கால் பண்ண எடுக்கல, மெசேஜுக்கு ரிப்ளை இல்லை, சோஷியல் மீடியாலேயும் பிளாக் பண்ணிட்டேன். ஒன்றுமே புரியல ப்ரோ. அவள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கேட்டா அப்போ தான் ப்ரோ தெரிஞ்சுது, அவள் ஆஃபீஸில் யார் கூடயும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காளாம். என்ன பிடிக்கலையா, அந்த எருமையை தான் பிடிச்சிருக்கான். நீ டாக்ஸிக்காக இருக்க, நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலான்னு ஈஸியாக சொல்லிவிட்டு மூவ் ஆன் ஆகிட்டா ப்ரோ. அவள் ஈஸியாக சொல்லிட்டு மூவ் ஆன் ஆகிட்டா. ஆனால் என்னால் ஈஸியாக மூவ் ஆன் ஆக முடியல. என்னால் பேச முடியல, தூங்க முடியல, சாப்பிட முடியல. எங்கே பார்த்தாலும் அவன் ஞாபகமாக தான் இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் ப்ரோ, அடுத்த ஜென்மத்தில் என் தலைவன் எஸ்டிஆர் மாதிரி பிறந்து இப்படி ஏமாத்துற எல்லா பொண்ணுங்களையும் பழி வாங்குவேன். இது அவன் மேலே சத்தியம். சாரி ப்ரோ, சாரி. ஓகே ஓகே. ஆமாம், நீங்கள் எதுக்கு சூசைட் பண்ண வந்தீங்க? வாழ்க்கையே ப்ராப்ளம் தான் ப்ரோ. 4 வருஷம் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போனால் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் வேலை கொடுப்பேன்னு சொல்கிறான். வேலை ஒன்று கொடுத்தா தான் ப்ரோ எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று கிடைக்கும். அதையும் தாண்டி ஒவ்வொரு கம்பெனியும் ஏறிங்கன்னா கடைசியாக ஒருத்தன் 16,000 சம்பளத்தில் வேலை கொடுக்குறான். அங்கே போனால் எந்த ஒரு குவாலிஃபிகேஷனில் தான் எனக்கு மேலே வந்துட்டு என்ன வேலை வாங்குறான். அப்புறம் எதுக்கு ப்ரோ இந்த ஸ்கூல் காலேஜ் டிகிரியெல்லாம்? சரி, இங்கே தான் தரலாமேன்னு பார்த்தா வீட்டுக்கு போனால் அதுக்கு மேலே எங்கள் அப்பா வாங்கி வச்சுட்டு போன கடன், தங்கச்சி காலேஜ் ஃபீஸுன்னு வீட்டுக்கு போனால் கடங்கிறங்க தொல்லை, ஆஃபீஸ் போனால் ஒர்க் பிரச்சனை. இப்படியே வீட்டுக்காக உழைச்சி நொந்து நூடுல்ஸ் ஆனதா ப்ரோ மிச்சம். ஏன் ப்ரோ, மிடில் கிளாஸை பிறந்தது ஏன் தப்பா? அதெல்லாம் பரவாயில்ல ப்ரோ. நான் இதெல்லாம் யாருக்காக பண்ணுறனோ அவங்களே என்ன புரிஞ்சுக்காதப்போ அப்போ நான் யாருக்காக தான் வாழணும். அதனால தான் இங்கே எப்படி என் நிலமை தான் மோசம்னு பார்த்தா அவங்க நிலமை அதோட மோசமாக இருக்கு ப்ரோ. உங்கள் அப்பா இறந்து 3 வருஷம் ஆச்சு ப்ரோ. ஏன் ப்ரோ நமக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? தம்பி, உங்களுக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறாங்க தம்பி. யார் நீங்கள்? நீங்களே இங்கே சூசைட் பண்ண வந்தீங்களா? ஆளாளுக்கு சூசைட் பண்ண, இது என்ன சூசைட் பாயிண்டா? நான் இந்த பில்டிங்கில் செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் பேசுகிறத கேட்டுட்டு தான் வரேன். டைம் ஆச்சு, க்ளோஸ் பண்ணணும், போங்க. டைம் ஆயிடுச்சா? அப்போ எங்கள் சூசைட் பிளான்னு? சூசைடா? நாளைக்கு சீக்கிரமாக வந்து சூசைட் பண்ணுங்க. இப்போ கிளம்புங்க, டைம் ஆச்சு, நான் போட்டணும். என்னண்ணா, நாங்கள் 2 பேரும் இங்கே வாழ்க்கையை போச்சுன்னு பேசிகிட்டு இருக்கோம், உங்களுக்கு காமெடியாக தெரியுதா? தம்பி, நீங்கள் சின்ன பசங்க, அவசரப்பட்டு இந்த முடிவுக்கு வந்துட்டீங்க. தபார், லைஃப்பில் லவ்வு, கடன் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை தம்பி. நாட்டில் எவ்வளோ பேர் ஒரு வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அவங்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது
நீங்கள்லாம் எவ்வளோ மேல் தம்பி. அண்ணா முட்டை போகிற கோழிக்கு அதோட வழி என்னன்னு தெரியும். அட்வைஸ் யார் வேணால் ஈஸியாக பண்ணலாம். ஆனால் வாழ்த்து பார்க்குறோம் அது கஷ்டம் என்ன தெரியும். தம்பி, வாழ்க்கை மேலே நீங்கள் வச்சுருந்த அபிமானத்தை சொல்லிட்டீங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன், கேட்டுங்க. கேட்டதுக்கப்புறம் தற்கொலை பண்ணிக்கலாமா வேண்டாமாங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்க. எனக்கு பழக்கப்பட்டவன் ஒருத்தன், அவன் லவ் பண்ண பொண்ணுக்காக அவன் வீட்டை விட்டு ஊரை விட்டு எல்லாரும் எதிர்த்து சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்தான். சென்னையில் ஒருவேளை சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டாங்க. அப்புறம் இருக்கிறதுக்கு இடமும் இல்லாமல் பிளாட்ஃபார்மில் போய் படுத்தாங்க. நம்ம ஊரில் பிளாட்ஃபார்மில் தானே காரை ஓட்டுவாங்க. அப்படியான ஆக்சிடெண்ட்டில் அவனுக்கு ஒரு கால் போயிடுச்சு. அப்போ கூட அந்த பொண்ணு அவனை விட்டு போகாமல், ஒரு கால் தானே மாமா, போனால் போகட்டும், நான் உன்னை காப்பாற்றுறேன்னு அவனுக்கு ஆறுதல் சொன்னான். அவன் சொன்ன மாதிரியே கூலி வேலைக்கு போய் அவனை காப்பாற்றி அவன் நம்பிக்கையால் அவனை நல்லபடியாக நடக்க வச்சான். கையில் இருக்கிற காசு காலு எல்லாம் போனதுக்கப்புறம் கூட அவங்க 2 பேரும் ஒற்றுமையாக இருந்தாங்க தம்பி. அசிங்கப்படுத்தினவங்க, அவமானப்படுத்தினவங்க, இவங்க எல்லாருக்கும் முன்னாடி எப்படியாவது வாழ்ந்து காட்டணுங்கிற வெறியில் இந்த அளவுக்கு அவங்க முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. இதெல்லாம் நடந்து சுமார் 20 வருஷம் ஆச்சு. இந்த 20 வருஷத்தில் படாத கஷ்டம் இல்லை, படாத துன்பம் இல்லை. இப்போ சென்னையில் ஒரு பெரிய காலேஜில் அவங்க பொண்ணை டாக்டருக்கு படிக்க வைக்கிறாங்க. அந்த ஒரு கால் போனது யாருன்னு? அந்த ஒரு கால் போனவ வேற யாரும் இல்லை தம்பி, அது நான் தான் தம்பி. இதோ எப்படிண்ணே இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி மேலே வந்தீங்க? ஒன்றும் இல்லைப்பா, அவன் மேலே நான் வச்ச நம்பிக்கை, என் மேலே அவள் வச்ச நம்பிக்கை, 2 பேரும் வாழ்க்கை மேலே வச்ச நம்பிக்கை. உங்களை மாதிரி நானும் சூசைட் பண்ண நினச்சிருந்தா வாழ்க்கையில் இந்த அளவுக்கு நாங்கள் முன்னுக்கு வந்திருக்க மாட்டோம். பாருங்கள், வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு உண்டு. அது என்னன்னு போய் தேடி பாருங்கள். நல்ல வேலை நான் வந்தீங்க, இல்லைன்னா நாங்கள் 2 பேரும் டெட் பாடி ஆகிருப்போம். அண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. உங்களால் வாழ்க்கை மேலே இருந்த பார்வையே மாறிடுச்சு. விடுப்பா, நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் நல்லதே நடக்கும். ஓகே? சரி, டைம் ஆச்சு இல்லை, கிளம்பலாம். எங்க சூசைட் பண்ணுறதுக்கா? காற்று நல்லா அடிக்குதுல. ஆமாம், அவர் எங்க? ஆமாம் ப்ரோ, அதான் ப்ரோ நானும் பார்க்குறேன். ஒருவேளை கடவுளாக இருப்பாரோ? இருப்பாரோ? தம்பி, கடவுள் நினச்சிங்களா? நான் லிஃப்ட்டில் வந்தேன்பா, போய் வேறு வேலை பாருங்க. நான் கிளம்பட்டோமா? டாட்டா, பாய் பாய். மச்சி, எங்கள் அப்பாவோட கம்பெனியில் ஒரு மேனேஜிங் போஸ்ட் இருக்கு, உனக்கு செட் ஆகும், நீ ட்ரை பண்ணு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ, நான் அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஓகே. ஆமாம் ப்ரோ, லவ் பிரேக்கப்னு சொன்னீங்களே, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? அதான் உனக்கு ஒரு தங்கச்சி இருக்கான்னு சொன்னேன். அட்டிங்